மலர் அவசர அவசரமா கிச்சனுக்குள்ள வந்து, மதி என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் சமையல் வேலை முடியலையா? அத்தை வெளியில ஹால்ல உட்காந்துட்டு உன்னையே தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் சமையல் அறையில இருந்து ஒரு வாசம் கூட வரலையே, இவன் என்னதான் பண்றா உள்ளன்னு முணுமுணுத்துக்கிட்டே இருக்காங்க. என்னால அவங்க முன்னாடி நிக்க கூட முடியல மதி. நான் உள்ள வர பார்த்தேன், நீ உள்ள போக கூடாது, அவளே இன்னைக்கு சமைச்சு முடிக்கட்டும்னு அதட்டி அனுப்பிட்டாங்க. மதி அதுக்கு, அக்கா ஏன் இவ்வளவு பதற்றப்படுறீங்க? எல்லாம் முடிஞ்சதுக்கா, சாதம் மட்டும்தான் அடுப்புல வந்துட்டு இருக்கு. இன்னும் 2 நிமிஷத்துல இறக்கிடலாம். மத்தபடி தொட்டுக்க தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்படியா? எல்லாமே ரெடியா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே மதி. வழக்கமா நம்ம வீட்டுல மத்தியானம் சமையல் நடந்தா தெருவரைக்கும் புளிக்குழம்பு வாசமும் வறுவல் வாசமும் தூக்கும். ஆனா கிச்சன்ல இருந்து எந்த ஒரு தாளிச்ச வாசமும் வரல, எண்ணெய் வாசமும் வரல. நீ உண்மையிலேயே என்னதான் சமைச்சு வச்சிருக்கேங்கிறாங்க. இதோ பாருங்கக்கா, இதுல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நச்சக்காய்கறி ஒரு சாலட்டு, லேசான காரமும் குறைஞ்ச எண்ணெயும் சேர்த்து வேக வச்ச காய்கறி போட்டு, அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை ஆம்லேட்டுன்னு எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. உடம்புக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. என்ன மதி இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? இத சமைச்சு வச்சிருக்க, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அத்தையும் மாமாவும் இதையா சாப்பிடுவாங்க? அவங்களுக்கு தினமும் காரசாரமா மீன் குழம்பு, புளிக்குழம்பு, 4, 5 வகை வறுவல் இதெல்லாம் இருந்தாதான் தொண்டையில சாப்பாடே இறங்கும். நீ என்னடானா பச்சை காய்கறியும் வேக வச்ச கூட்டையும் ஆம்லெட்டையும் தூக்கிட்டு வந்து வச்சிருக்க. இதை பார்த்தா அவங்க சும்மா விடுவாங்களா? ஏன்க்கா புரியாம பேசுறீங்க? அவங்க 2 பேருக்கும் வயசு என்ன ஆகுது? இந்த வயசுல போய் தினமும் எண்ணெயும் காரமும் அள்ளி அள்ளி சாப்பிட்டா அவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அதுவும் மத்தியான நேரத்துல இந்த மாதிரி லேசான சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் சீக்கிரம் செரிமானம் ஆகும். அவங்க உடம்புக்கு தேவையான சத்தும் வைட்டமின்ஸும் முழுசா கிடைக்கும். நான் அவங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது தானேக்கா பண்ணியிருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீ சொல்ற அறிவியல் ஆரோக்கியம் எல்லாம் எனக்கு புரியுது மதி. ஆனா அவங்களுக்கு இது புரியாதே. அவங்க பரம்பரையா காரசாரமா சாப்பிட்டு வந்தவங்க. தட்டுல இந்த மாதிரி பச்சை காய்கறியை பார்த்தா அவங்களுக்கு கோவம் தலைக்கேறிடும். இன்னைக்கு வீட்டுல பெரிய புயலே அடிக்க போகுது மதி. எனக்கு நினைச்சாலே நெஞ்சு படபடன்னு நினைச்சுக்குது. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அக்கா. நாம பண்றது அவங்க நன்மைக்குதான். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க தைரியமா இருங்கிறாங்க. பண்ணு. சுரேஷும் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் வந்துட்டான் பாரு. மதி, அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வந்து பேசிக்கிறோம். காலையில இருந்து என்னென்னவோ புதுசா சமைக்க போறேன்னு சொன்னீங்க, என்னதான் சமைச்சு வச்சிருக்கேன்னு நாங்களும் பாக்குறோங்கிறாங்க. மதி எல்லாத்தையும் அடுக்கி வச்சதுக்கு அப்புறமா ராஜலட்சுமி அதை பார்த்துட்டு, ஏய் மதி, என்னடி இது? என்ன கூத்து பண்ணிட்டு இருக்க? இங்க தட்டுல என்னத்தையும் பச்சை புள்ளையும் காயையும் அள்ளி வச்சிருக்க. எங்கடி மீதி சாப்பாடு, எங்கடி குழம்புன்னு கேக்குறாங்க. மதி அதுக்கு, அத்தை மீதி சாப்பாடுன்னு எதுவுமே இல்ல, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இதுதான். என்னடி சொல்ற? வீட்டுல பெரியவங்க 2 பேரும் உட்காந்துருக்கோம். வேலைக்கு போயிட்டு என் மகன் பசியோடு வந்திருக்கான். வச்ச புளிக்குழம்பு எங்க, எங்க ரசம், மோர் எங்க, தயிர் எங்க, 4, 5 வகை கூட்டு, பொரியல், வறுவல் எங்கடி? வெறும் பச்சை காய்கறியும் ஒரு ஆம்லேட்டையும் தூக்கிட்டு வந்து என் முன்னாடி வைக்கிற. இதையெல்லாம் நாங்க சாப்பிடணுமா? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி ஆடு மாடு மாதிரி தெரியுதான்னு கேக்குறாங்க. ராகவனு, என்னமா நினைச்சுட்டு இருக்க நீ உன் மனசுல? நாங்க என்ன ஆடு மாடா? பச்சை காய்கறியமே இருக்கு. கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு பசியோட வந்திருக்கேன் என் மகன் சுரேஷ். அவனுக்கு இதை கொண்டு வந்து கொடுப்பியா? நாக்கு செத்து போனவன் தான் இதையெல்லாம் திம்பான். நாங்க நாக்கு ருசியா காரசாரமா சாப்பிட்டு பழகினவங்க. இதெல்லாம் ஒரு சாப்பாடுன்னு எங்களை சாப்பிட சொல்ற? மதி மாமா, தயவு செஞ்சு கோபப்படாம நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. உங்களுக்கு வயசாயிடுச்சு. தினமும் எண்ணெயும் அளவுக்கு அதிகமா காரமும் சேர்த்து சாப்பிடுறது உங்க உடம்புக்கு, முக்கியமா உங்க இதயத்துக்கு, செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப கெடுதல். இந்த மாதிரி பச்சை காய்கறியும் லேசான கூட்டையும் சாப்பிட்டாதான் உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து எல்லாம் கிடைக்கும். நீங்க நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும்னு தான் நான் யோசிச்சு இப்படி சமைச்சேன். அதுக்கு உடனே ஆத்திரத்தோட, நிறுத்தினியும் உன் பிரசங்கத்தை. எங்களுக்கு என்ன சாப்பிடும், எப்படி வாழணும்னு எங்களுக்கு தெரியும். உனக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை உன் புருஷன்கிட்டயும் உன் வீட்டுல வச்சுக்கோ. காரசாரமா கறி குழம்பு, மீன் குழம்பு சாப்பிட்டு பழக போன மனுஷங்கடி நாங்க. இந்த வெந்த காயும் பச்சை இலையும் எங்களால தின்ன முடியாது. இந்த சாப்பாடே இல்லைங்கிறாரு. மலருடனே, அத்தை மாமா தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. மதி ஏதோ தெரியாம உங்க நல்லதுக்கு நினைச்சு பண்ணிட்டா. சுரேஷ் நீயும் கோவப்படாத. நான் இப்பவே கிச்சனுக்கு போய் 10 நிமிஷத்துல எல்லாருக்கும் காரசாரமா புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு வரவளும் சமைச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தைங்கிறாங்க. மதியுடனே, நிலுங்கக்கா, நீங்க கிச்சனுக்குள்ள போக கூடாது. ஒரு அடியும் முன்னாடி வைக்காதீங்க. ஏன் மதி, ஏன் அப்படி சொல்ற? அவங்களுக்கு பசிக்கும்ல, பெரியவங்க கோபப்படுறாங்க. சின்ன விஷயத்த பெருசு பண்ணாத மதி. நான் போய் சட்டுன்னு சமைச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் விடுங்கிறாங்க. முடியாதுக்கா, நீங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையும் சமைக்க கூடாது. இது என்ன ஹோட்டலாக்கா? ஆளாளுக்கு அவங்க பிடிச்ச மெனுவை ஆர்டர் கொடுத்து கேட்டு சாப்பிடுறதுக்கு? நீங்க என்ன இந்த வீட்டு வேலையாடலாம்? காலையில இருந்தா இட்லி, பொங்கல், பூரி, சாம்பார், சட்னின்னு அவங்க கேட்கறது எல்லாம் சமைச்சு போட்டு, மத்தியானம் 4, 5 வகை கூட்டு, பொரியல், குழம்புன்னு வச்சு, என்னக்கா அது? உங்க உடம்பு என்ன இரும்பா? அது என்ன பேசுற நீ? அவங்க இந்த வீட்டு பெரியவங்க. அத்தையும் மாமாவும் அவங்களுக்கு பிடிச்ச உணவை சமைச்சு தர்றது மருமகளா என் கடமை தானே. இதுல என்ன தப்பு இருக்கு? கடமைக்கும் அடிமைத்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்லக்கா. நீங்க எல்லாத்துக்கும் தலையாட்டி அவங்க கேட்கறதையெல்லாம் செஞ்சு கொடுத்ததுதான் அவங்க இப்படி பழக்கி வச்சிருக்கீங்க. தினமும் கிச்சன்ல நின்று வேர்த்து விறுவிறுத்து சமைக்கிறவங்களோட கஷ்டத்தை அவங்க ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பார்த்திருக்காங்களா? உங்களுக்கு கால் வலிக்கும் போது அவங்க யாராவது ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வந்து தந்திருக்காங்களா? இன்னைக்கு நீங்க சமைக்க கூடாது. வீட்டுல சமைச்சு வச்சிருக்க ஆரோக்கியமான உணவை மரியாதையா அவங்க சாப்பிடணும். இல்லைன்னா அவங்க அவங்க வேலையை அவங்க பாத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க.
சுரேஷ் கோபத்தோட, மதி என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பசிக்கும்னு அறிவே இல்லையா உனக்கு? அவங்க வயசானவங்க, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு கொடுத்தா உனக்கு என்ன குறைஞ்சு போயிடும்? இவ்வளவு வீம்பு பிடிச்சு பேசுறியே அப்படிங்கிறாரு. மதி அதுக்கு, சுரேஷ் நான் யாருக்கும் கெடுதல் செய்யல, அவங்க உடம்புக்கு நல்லதுதான் செய்யற, ஆரோக்கியமான சாப்பாட்டை தான் சமைச்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிடாம அடம் பிடிச்சு அனரக்காவை ஏவல் ஆள் மாதிரி நடத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சரி விடு, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. அம்மா அப்பா நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே பக்கத்துல இருக்க நல்ல ஹோட்டலுக்கு போய் நல்ல காரசாரமா மீன் குழம்பு வறுவல் வாங்கிட்டு வரேன், நீங்க வயிறார சாப்பிடுங்கிறாங்க. ஆனா மதி சுரேஷ் பார்த்து, சுரேஷ் ஒரு நிமிஷம் நில்லுங்க, நீங்க மட்டும் இப்ப வெளியில போனீங்க, ஹோட்டல் சாப்பாடு வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இந்த வீட்டு கிச்சன்ல இனிமே எந்த காலத்துக்கும் அடுப்பே எரியாதுங்கிறாங்க. என்ன மிரட்டுறியா? என்ன இது மிரட்டல் இல்ல சுரேஷ், உண்மை நிலவரத்தை சொல்றேன். இன்னைக்கு நீங்க போய் ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து தந்துட்டீங்கன்னா இனிமே இந்த வீட்டுல நாங்க 2 மருமகளும் கிச்சனுக்குள்ள போய் சமைக்கவே மாட்டோம். உங்க அப்பா அம்மாவுக்கு வேணும்னா அவங்களே சமைச்சுக்கிட்டோம், இல்ல நீங்களே தினமும் 3 வேளையும் கடை சாப்பாட்டை வாங்கி தந்துக்கோங்க, நாங்க சமைக்கவே மாட்டோம், இதை நல்லா மனசுல வச்சுட்டு கிளம்புங்கிறாங்க. ராஜலட்சுமி அதுக்கு, டே சுரேஷ் இவ ரொம்பதான் பேசுறாடா, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா முன்னாடியே இப்படி பேசுவா, நீ கிளம்புடா, கடையில போய் நல்லா சாப்பிட்டு நாங்க பாத்துக்கிறோம். மலர இவ பேச்ச கேட்டு நீயும் மறக்கட்ட மாதிரி நிக்காத, போ சமையல் வேலையை பாரு, பசியிலும் மாமா வயிறு எரிந்து பாரு, அவருக்கு பசி தாங்காதுன்னு உனக்கு தெரியும்லங்கிறாங்க. மலர் அதுக்கு, மன்னிச்சிடுங்க அத்தை, மதி இவ்வளவு தூரம் உறுதியா சொல்லும் போது என்னால கிச்சனுக்கு போய் சமைக்க முடியாது அத்தை, மதி கோவப்பட்ட வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னடி சொல்ற, நீயும் இவ கூட சேர்ந்துக்கிட்டியா, உனக்கும் ரெக்கம் முளைச்சிடுச்சாங்கிறாங்க. இல்ல அத்தை, மதி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, ஒரு வேலை தானே அத்தை, மதி கஷ்டப்பட்டு செஞ்ச சாப்பாட்டை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டா என்ன, அவ நம்ம உடம்புக்கு நல்லது தானே செய்ய நினைக்கிறா, சாயங்காலம் நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா சமைச்சு தரேன் அத்தை, ஒரு வேலைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கிறாங்க. அதுக்கு ராகவனு, லட்சுமி போதும்டி, இவங்களுக்கு யாரும் எனக்கு சமைச்சு தர தேவையில்லை, இவளுக்கு செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்டா என் மானமே போயிடும், இப்ப யாரு செஞ்ச சாப்பாடும் எனக்கு வேண்டாம். லட்சுமி நீயே போய் எனக்கு 4 கரண்டி சாப்பாடும் ஒரு காரமான குழம்பும் எடுத்து அடிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், இவளுக்கு தயவு நம்மளுக்கு தேவையில்லை. ராஜலட்சுமி பதறி போய், என்னங்க சொல்றீங்க, நான் சமைக்கிறேம்மா, எனக்கு மூட்டு வலி தாங்கலைங்க, என்னால சமையல் கட்டுல நின்று சமைக்க முடியாதுங்க, மூட்டு தேய்மானமாகி நடக்கவே முடியாம இருக்கேங்கிறாங்க. முடியலன்னா போடி, நானும் பட்னியாவை கிடந்து செத்து போறேன், அப்புறம் எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா இந்த 2 மருமகளும் தான் காரணம்னு எல்லாரும் சொல்லட்டும். அய்யோ அப்படியெல்லாம் அசம்பாவிதமா பேசாதீங்க, நான் எப்படியோ போய் சமைச்சு எடுத்துட்டு வரேங்கிறாங்க. ராஜலட்சுமி வேற வழி இல்லாம மூட்டு வழியில முகசொலிச்சுக்கிட்டு முனகிக்கிட்டே சமையல் செய்கிறாங்க. காய்கறியும் சரியா நறுக்காம ஏதேதோ மசாலா பொடியை அள்ளி போட்டு அரைகுறையா எதையோ ஒண்ணு கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்தாங்க கஷ்டப்பட்டு சமைச்சிட்டேன் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அவரும் ஆசையோட ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. சி என்னடி சமையல் செஞ்சு வச்சிருக்க, இதுல உப்பு உரைக்கவே இல்ல, காரம் மண்டைய பொழக்குது, காய் வேற வேகவே இல்ல, பச்சையா இருக்கு, என்னடி சமையல் இது, வாயில வைக்க முடியல, மனுஷன் சாப்பிடுற சாப்பாடாது, நாய் கூட மோப்பம் பிடிக்காதுடிங்கிறாங்க. கோபத்துல அவசர அவசரமா சமைச்சதுல ஏதோ கை தவறிச்சிடுங்க, முட்டு வலியால என்னால கவனமா சமைக்க முடியல, ஐயோ பசி உயிர் போகுதே, என்னால தாங்க முடியலையே, பசியில வயிறு காயுதே, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ஏங்க இருங்க மதி செஞ்சு வச்சிருந்தாலே சாப்பாடு, அந்த பச்சை காயையும் கூட்டியும் வேணா எடுத்துட்டு வரட்டா, ஏதோ ஒண்ணு கொண்டு வந்து தொலைடி, பசியில எனக்கு கண்ணு கட்டுது, மயக்கமே வந்துடும் போல இருக்கு, எதுவா இருந்தாலும் எடுத்துட்டு வா, தின்னு தொலைக்கிறேங்கிறாரு. ராஜலட்சுமி கொண்டு வந்து சாப்பாட்ட ராகவும் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இது மதியும் மலரும் பார்த்துட்டு, பாத்தீங்களாக்கா கடைசியில என்னாச்சுன்ட்டு, அவ்வளவு தூரம் வீம்பு பேசி முட்டு வலியோட கஷ்டப்பட்டு சமைச்ச சாப்பாட்டை குப்பையில் போச்சு, கடைசியா நான் செஞ்ச ஆரோக்கியமான சாப்பாட்டை தானே அமைதியா சாப்பிடுறாங்க. ஆமா மதி, நீ சொன்னது எவ்வளவு பெரிய உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பாத்தீங்களாக்கா அவங்க அவசரப்பட்டு சமைச்ச சாப்பாடு அவங்கனாலேயே சாப்பிட முடியல, ஆனா தினமும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மணிக்கணக்கா சமைச்சாலும் அதுல ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு உங்களை ஏளனமா பேசுவாங்க. ஆரம்பத்துல இருந்தே நான் செஞ்ச இந்த சாப்பாட்டை சாப்பிட்றதா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல்ல, உன்னை போல தைரியமா பேசவும் உரிமையா கேட்கவும் எனக்கு வரமாட்டேங்குதுன்னு தான் நினைக்கும் போது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. எப்படி மதி உன்னால இப்படி எல்லாம் உறுதியா நிக்க முடியுது? அக்கா தைரியமா இருக்கிறதுக்கு எல்லாரும் சொல்ற தவறான விஷயத்துக்கும் தலையாட்டுறதுக்கும் நம்ம பழக்க வழக்கம் தான் காரணம். ஆனா நம்ம உழைப்புக்கு மரியாதை சுயமரியாதை இல்லாத இடத்துல நாம நமக்கான இலையை வகுத்துக்கணும். விட்டு கொடுக்கறது தப்பில்ல, ஆனா அதுவே நமக்கு அடிமைத்தனமா மாறக்கூடாது. நீ சொல்றது 100% உண்மைதான் மதி. ஆனா இத்தனை வருஷமா பழகின பயத்தையும் குணத்தையும் ஒரே நாள்ல என்னால எப்படி மாத்திக்க முடியும்? ஒரே நாள்ல மாத்த வேண்டாம்க்கா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. நம்ம ஆரோக்கியத்துக்கும் நம்ம உழைப்புக்கும் மதிப்பை கேட்கறது எந்த விதத்திலயும் தப்பே இல்ல. உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காம வாழ பழகுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லதுங்கிற. மலரோட முகத்துல ஒரு புதிய தெளிவு வருது.